எனக்கு இப்ப நடந்ததெல்லாம் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் பார்த்தது நம்ம சண்முகம் மீனாட்சி பார்த்திருந்தாங்கன்னா அவங்க மனசு நிறைஞ்சு போயிருக்கும். நீயும் ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்து ரொமான்ஸ்ல பின்றியே. அபிமா, நல்லா நடிக்கிற. நீ இப்படி நடிக்கிறதுனாலதான் என்னால அந்த பயலை எதுவுமே பண்ண முடியல. எங்க ஈஸ்வரி? மாமா, அத்தை, என்ன ஈசு? வாங்க. அத்தை, மாமா, ஈஸ்வரி, சித்தப்பா சித்தி வாங்க. வணக்கம் தம்பி. சஞ்சீவ். அத்தை, சஞ்சீவ் வரலையா? சஞ்சீவ் வரல. சித்தப்பா, ஏன் சஞ்சீவ் வரல? அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி வெளியே போயிட்டான். ஏங்க வைஜெயந்திங்க, என்ன மாமா, நீங்க 3 பேருமே வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் தானே சொன்னோம். இப்ப சஞ்சீவ் வரலன்னு சொல்றீங்களே. சஞ்சீவ் ஏன் வரல, எதுக்கு வரலன்னு கேட்டு அபி தொலைச்சு எடுத்துருவாளே. அபிய சமாளிக்க முடியாது. நான் சஞ்சீவ்க்கு போன் பண்ணி இப்பவே வர சொல்றேன்னு. ஈஸ்வரி ஈஸ்வரி விட்டு. என்னத்த? சஞ்சீவுக்கு போன் பண்ணாதம்மா. அப்படி இல்லத்த, சஞ்சீவ் வரலன்னா அபி பிரச்சனை பண்ணுவா. இத பாரு, சஞ்சீவ் வரலன்னா அபி பிரச்சனை பண்ணுவா. ஆனா அவன் வந்தானா கதிர் பிரச்சனை பண்ணுவானே. சஞ்சீவ பார்த்தாதான் கதிர் பயலுக்கு பிடிக்க மாட்டேங்குதே. சஞ்சீவ பார்த்து ஏதாவது சொல்லுவான். பதிலுக்கு நாம ஏதாவது சொல்ற மாதிரி ஆயிடும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அதான் நான் சஞ்சீவ வர வேண்டான்னு சொல்லிட்டேன். இதுதான் உண்மை ஈஸ்வரி. அத்தை, என்னத்த? ஈஸ்வரி கண்ணு, நீயும் அழகு தம்பியும் எங்களை அழைக்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க எந்த சண்டையும் போட்டுறாதீங்கன்னு சொன்னீங்க. எங்களால எந்த பிரச்சனையும் வர வேண்டாமா. விசேஷம் நல்லபடியா நடக்கணும்னு தான் நாங்க 2 பேர் மட்டுமே வந்தோம். எவ்வளவு நல்லவ மாதிரி பேசுற பாத்தீங்களா? எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம், விடு. அந்த சஞ்சீவ் பையில கூட்டிட்டு வரல, அது வரைக்கும் சந்தோஷம். அது எனக்கு தெரியாது. அபிய நீங்க தான் சமாளிக்கணும். அட, அதெல்லாம் மாமா சமாளிச்சிடுவார் ஈஸ்வரி. என்னங்க? ஆமா. சரி வா, நாமளும் அவங்கள வரவேற்போம். ஒப்புக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வருவோம், வா. சரிங்க. சரி வாங்க, வீட்டுக்குள்ள போலாம். சம்பந்தி வாங்க. சம்பந்தி நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷம். அடேங்கப்பா, 2 பேரும் மாறி மாறி எப்படி நடிச்சு கொட்டுறாங்க. அத்தை, மாமா, நீங்க 2 பேரும் அபி ரூமுக்கு போங்க. அபியோட இருங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதும் இங்க வரலாம். சரி ஈஸ்வரி. சரிம்மா. சின்னையா, வாங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு வருவோம். சரி. எங்க வாங்க. துர்கா, நீ வைஜெயந்திய ஒரு மிரட்டிட்டு வா, சரியா? அப்பதான் அவ அபிகிட்ட கண்டதையும் சொல்லி குழப்ப மாட்டா. போ. அபிய நீங்க தாங்க சமாளிக்கணும். சம்மந்தியம்மா, சம்மந்தி நீங்க போங்க. அபி கிட்ட பேசிட்டு இருங்க.
நான் சம்மந்தி கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி நான் போறேன், நீ பேசிட்டு வா. சரிங்க, நீங்க போங்க. அபிமா, எப்படிமா இருக்க? ஆ, ஆ, நல்லா இருக்கம்மா. ஆ, ஆ, அத்தை கீழே பேசிக்கிட்டு இருக்காமா, வந்துருவா. ஆ, ம், நீ உட்காரு. என்ன எப்படி சொல்லு? இருக்கீங்க? அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கேன். விஷயத்துக்கு வா. நீ யாரு, எப்படிப்பட்டவ? கண்ணுக்குள்ள பூந்து காது வழியா வெளியே வர ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு ஈஸ்வரி கிட்ட சொன்னதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா உன்னை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா ஒண்ணு, பிரச்சனை நடக்கிற இடத்துல நீ இருப்ப, இல்லனா நீ இருக்கிற இடத்துல பிரச்சனை ஏய், இருக்கும். சர்தான் நிறுத்து. நீ மட்டும் என்ன ரொம்ப நல்லவளா? ஆ? எப்பவும் சமாதான புறாவ அப்படியே பறக்க விட்டுட்டு இருக்கிற சாந்த சொரூபியா நீ? உன் வண்டவாளத்தெல்லாம் நான் எடுத்து விட்டேன்னா நல்லா இருக்காது, தெரிஞ்சுக்க. இத பாரு, இப்ப நான் அதுக்கு வரல. நீங்க எங்க வீட்டுக்கு அழைக்க வந்தப்ப அங்க நான் வந்தாலும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ, நான் வரேன். இரு இரு இரு, எங்க நீ பாட்டுக்கு போற? என்ன சொல்லு? கல்யாணத்துல அபி கிட்ட பேசி குழப்பி விட்ட மாதிரி இப்ப ஏதாவது அபி கிட்ட பேசி குழப்பி விடுற வேலை வச்சுக்கிட்ட இங்கிருந்து அவமானப்பட்டுட்டு தான் போவ. ஏய், இந்த அகட்டல் மிரட்டல் உருட்டல் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் எதுக்கு அவளை குழப்பி விடணும்? அவ எக்கேடு கிட்டாவது போகட்டும். இனிமே எனக்கு அவளை பத்தி எந்த கவலையும் இல்ல. அவ வாழ்க்கையை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. உள்ள ரூம்ல என் வீட்டுக்காரரும் இருக்காரு. அதனால அபி கிட்டலாம் நான் ஒன்னும் பேச மாட்டேன். ஏதாவது வேலை வெட்டி இருந்தா போய் பாரு போ. பிரச்சனை பண்ண வர்றதுதான் என் வேலையா? ஏய், என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? பிச்சிடுவேன் பிச்சு. எப்படா பிரச்சனை பண்ணுவேன்னு காத்துட்டு இருக்கா போல. பத்த வச்சுட்டோம்ல, இனி நல்லா எரியட்டும். ஆ, ஆ, ஆ. ஆ, ஆ, அவன் அபிச்செல்லம், நல்லா இருக்கியா? என்ன பிகண்ணு, சஞ்சீவ கேக்குறியா? ஆ, ஆ. ஆ, அபிமா, சஞ்சீவ் வந்தா அவனை யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. எதுக்கு பிரச்சனை? இல்லம்மா அபிகண்ணு, நீ பிடிவாதம் பிடிக்காத. கதிருக்கு சஞ்சீவ்